ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இறால் கிரேவி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து நான் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது இப்போ கிரேவி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சோண்டு மல்லித்தலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி சூடாயாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 2 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்குள்ளது என்னென்னு பார்க்கலாம். 2 பிரிஞ்சி இலை வச்சுருக்கிற, 2 பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூனு ஜீரகம் இது போட்டுடலாம். போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. எண்ணெய் 1 ஸ்பூன் கூடி ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாது, 1 ஸ்பூன் கூடி ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடயே நம்ம இந்த தக்காளி நல்லா 3 தக்காளி நல்லா மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி இதில் போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்க, நல்லா வதங்குது. இது மேலேயே கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன், அதை தூவிடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். இப்போ நல்லா வதங்குது பாருங்க. இது கூடயே மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறோம் மீன் இப்போ இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் இதில் போட்டு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா இலக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கணும். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வந்துருச்சு. இப்போது இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிடலாம். உப்பு நம்ம மீன்லேயே போட்டிருக்கிறோம். உப்பு பார்த்து போடணும், இல்லைன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிரும். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். கட்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றுறேன். 1 செம்பு தண்ணி நான் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. இதில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இப்போ போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். இது மேலேயே கொஞ்சம் மல்லித்தலை
பொடியாக நறுக்கியிருக்கிற அந்த மல்லித்தலை கொஞ்சம் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.